சென்னை பாரிமுனையில் உள்ள ரிசர்வ் வங்கி தலைமை அலுவலகத்தில் புதிய 2000 ரூபாய் நோட்டுகளை தவிர மற்ற ரூபாய் நோட்டுகள் காலியாகிவிட்டன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்குள்ள எமது செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம். சங்கரன், நீங்க சொல்லுங்க, இப்ப சில இடங்கள்ல ஏடிஎம் மையங்கள் செயல்பட தொடங்கி இருக்கு அப்படின்ற போது ரிசர்வ் வங்கி அலுவலகம் முன்னால கூட்டம் குறைஞ்சிருக்கா? அதாவது ஏடிஎம் மையங்கள் அனைத்தும் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு மத்திய அரசும் சொல்லியிருக்காங்க, ரிசர்வ் வங்கியும் சொல்லியிருக்கு. அப்படி இருந்த போதும் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியுடைய வாயில கூட்டம் இதுவரைக்கும் குறையவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. சென்னையில் பெரும்பாலான ஏடிஎம் மையங்கள் இன்னும் செயல்படவில்லை என்பதையே இந்த கூட்டம் காட்டுகிறது. ரிசர்வ் வங்கியினுடைய நுழைவாயிலில் இருந்து தற்போதைக்கும் கூட்டம் குறையவில்லை. 500க்கும் மேற்பட்டோர் தலைமைச் செயலக வாசலை தொடும் அளவிற்கு கூட்டம் நீண்ட தொலைவில் பல மணி நேரமாக காத்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு 700க்கும் மேற்பட்டவர்கள் ரிசர்வ் வங்கிக்கு உள்ளேயே காத்திருக்கிறார்கள். எனவே இந்த கூட்டம் இன்னும் குறையவில்லை. பேசியவர்களுடைய அவர்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள் என்னவென்றால், சென்னை நகரில் இன்னும் ஏடிஎம் மையங்கள் அதிக அளவில் செயல்படவில்லை, ஆங்காங்கே ஒரு சில மையங்கள் மட்டுமே செயல்படுகின்றன. அதன் காரணமாகவே தாங்கள் ரிசர்வ் வங்கி வருவதாக அவர் தெரிவிக்கிறார்கள். இதனால் கூட்டம் இன்னும் குறையவில்லை, அதிகமாகவே இருக்கிறது. இப்போ ஒரே நபர் திரும்ப திரும்ப பணம் மாற்ற வருவதை தவிர்க்கிறதுக்காக கைவிரல்ல மை வைக்கும் நடைமுறை செயல்பாட்டுக்கு வந்துருச்சா? அப்படி இல்லைன்னா எப்ப இருந்து வர இருக்கு? அதாவது மத்திய அரசு இன்று மதியத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரே நபர் அடிக்கடி பணம் எடுக்கக்கூடாது, அதை தவிர்ப்பதற்காக விரலில் மை வைக்கப்படும். தேர்தலின் போது எப்படி விரலில் மை வைக்கப்படுகிறதோ அதே போன்ற மை வைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த நடைமுறை தற்போது வரை ரிசர்வ் வங்கியில் இன்னும் அமலுக்கு வரவில்லை. இது குறித்து நாம் விசாரித்த போது அதற்கான மை இன்னும் ரிசர்வ் வங்கிக்கு வரவில்லை, தற்போது ஆர்டர் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் வட்டாரம் தெரிவிக்கிறார்கள். எனவே இன்று மாலை வரை மை அதாவது பொதுமக்களுடைய விரல்களில் மை வைப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஆனால் நாளை காலை முதல் அனைவருக்கும் கண்டிப்பாக மை வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சங்கரன், இப்போ ரிசர்வ் வங்கி அலுவலகத்தில் எல்லா விதமான ரூபாய் நோட்டுகளும் வழங்கப்படுகிறதா? அந்த நிலைமை பத்தி சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்போது பாத்தீங்கன்னா வெறும் 2000 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே வழங்கப்படுகிறது. இன்று காலை வங்கி துவங்கியதுமே அனைவருக்கும் ரூபாய் நோட்டுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் தற்போது வெறும் 2000 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே வழங்கப்படுகிறது. 10,000 ரூபாய் 10 ரூபாய், 20 ரூபாய், 100 ரூபாய் மற்றும் 50 ரூபாய் நோட்டுகள் ஏற்கனவே அனைவருக்கும் காலையில் வழங்கப்பட்டு விட்டதால் தற்போது அந்த நோட்டுகள் இருப்பில் இல்லை. வெறும் 2000 ரூபாய் தாள் மட்டுமே இருப்பில் இருக்கிறது. இதன் காரணமாக அனைவருக்கும் 5 ரூபாய், 10 ரூபாய் நாணயங்கள் மட்டுமே வழங்கப்படுகின்றன. கேட்பவர்கள் மொத்தம் ஒருவருக்கும் 4500 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதில் 2000 ரூபாய் நோட்டாகவும் மீதி 2500 ரூபாய் 1000 ரூபாய் கொண்ட 10 ரூபாய் நாணயங்கள் 2 பாக்கெட்டுகளாகவும் 500 ரூபாய் கொண்ட 5 ரூபாய் நாணயம் ஒரு பாக்கெட்டாகவும் என 2500 ரூபாய்க்கு நாணயங்களை வழங்கப்படுகின்றன. அதில் பெரும்பாலானோர் இந்த அளவுக்கு நாணயங்கள் வழங்குவதால் ஒரு எப்படி செலவு செய்வதை அனைவருக்கும் நாணயங்களை அள்ளித் தருவதால் இது ஒரு வித்தியாசமாகவே இந்த வாடிக்கையாளர்கள் பார்க்கிறார்கள். தற்போது இந்த நாணயங்களை அதிக அளவில் வழங்கி வந்த ஒருவர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து தற்போது கேட்கலாம். சார், சொல்லுங்க, உங்க பெயர் என்ன, எங்கிருந்து வந்திருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு கேட்டீங்க, உங்களுக்கு எவ்வளவு நாணயங்கள் கொடுத்திருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க. அண்ணார்பேட்டை சம்பத்து அண்ணார்பேட்டை இந்த மாதிரி 4000 ரூபா எடுத்துட்டு வந்தாங்க. நம்ம கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி லைனில் நின்னாக்கா 2000 நோட்டு கேட்டாக்கா சில்லறையாக கொடுக்குறாங்க, 10 ரூபா நோட்டு கொடுக்குறாங்க, 10 ரூபா கேன்ஸே கொடுக்குறாங்க. இதை வாங்கிட்டு தூக்கிட்டு போக முடியல, கேட்டால் இல்லைன்றாங்க, இதான் இருக்குதுங்கிறாங்க, 5 காசு தராங்க, நம்ம கஷ்டமாக இருக்கு சொல்றாங்க. அப்படி சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு ரூபாய் நோட்டுகளா வாங்குறதுக்கு பதிலும் இந்த நாணயங்களா வாங்கியிருக்கிறது உங்களுக்கு அது எப்படி தெரியுது? இது உங்களுக்கு சுலபமா செலவு பண்றது வசதியா இருக்குமா, இல்ல ரூபாய் நோட்டுகளா கொடுத்திருந்தா சௌகரியமா இருக்குமா? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? நோட்டா கொடுத்தா ஓரளவுக்கு பாக்கெட்ல வச்சு செலவு பண்றது, கேஷ் வச்சுட்டு வெயிட்ல தூக்கிட்டு போக வியாபாரம் பண்ண முடியல, பேப்பர்லாம் வாங்க முடியல, வெயிட் தூக்கிட்டு போக முடியலங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் சம்பத் தெரிவித்தது போல் நிறைய பேர் அதிக அளவில் காயின்களை நாணயங்களை வாங்கி வருகிறார்கள். அவர்கள் ரூபாய் நோட்டுகளை எதிர்பார்த்து வந்த போதும் வெறும் 2000 ரூபாய் மட்டுமே தருவதாகவும் மீதி 2500 ரூபாய்க்கு நாணயங்களே தருவதால் இது எப்படி செலவு செய்வது, இந்த மற்றவர் அப்படி என்ற ஒரு பிரச்சனை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. சங்கரன், இப்ப இந்த ரூபாய் நோட்டுகள் காலியானதுனால தான் இந்த மாதிரி நாணயம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது திரும்ப ரீஃபில் பண்றதுக்கு இல்ல நிலைமை பழையபடி மாறுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு ரிசர்வ் வங்கி தரப்புல இருந்து ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? அதாவது இப்ப இன்று காலையில் தான் ஏற்கனவே இருப்பில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் நோட்டுகள் காலியாக இருக்கின்றன. அதன் காரணமாக மதியத்தில் இருந்து, அதாவது பகல் இன்று 2 மணிக்கு பிறகில் இருந்து அனைவருக்கும் இந்த நாணயங்கள் வழங்கப்படுவதாக அதிகாரிகள் வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள். காலையில் ரூபாய் நோட்டுகள் அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலமாகத்தான் நாணயங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இன்று மாலை வரை இதே நிலையை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உடனடியாக பணம் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை எனவும், ஆனால் நாளை காலை வழக்கம் போலவே பொதுமக்களுக்கு ரூபாய் நோட்டுகள் 10 ரூபாய், 20 ரூபாய்,
மற்றும் 100 ரூபாய் 2000 ரூபாய் நோட்டுகள் வழக்கம் போலவே வழங்கப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பு கருத்தாக இருக்கிறது. சங்கரன், இப்போ பணம் மாற்ற வருபவங்களுக்கு விரல்ல மை வைக்கப்படும் மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு மக்கள் மத்தியில எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கா, அவங்க என்ன சொல்றாங்க, அதை பத்தி கேளுங்க. கண்டிப்பாக கேட்கலாம் சார். இப்போ மத்திய அரசு இன்று மதியம் பொதுமக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை பணம் எடுப்பதை தவிர்ப்பதற்காக மை வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்கு என்னன்னு சொல்லுங்க. இது ஓட்டு இல்லை சார், ஓட்டு போடுறதா மை வைக்கலாம். இது நம்மளுடைய பழைய காசுகளை கொடுத்து மாத்துறோம், அதுக்கு எது மை வைக்கணும், அதுதான் சார். இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவரே திரும்பி திரும்பி பணம் எடுக்கிறது தவிர்ப்பதற்காக இப்படி ஒரு நடைமுறைன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு வாட்டி எடுத்துட்டா மறுவாட்டி எங்க சார் எடுக்க போறோம்? எங்க இருக்கிறது 4500 ரூபாய்க்கு 2 மணி நேரம் நின்னோம். காலையில இருந்து சாப்பிட கூட இல்லை சார். ஐயா, நீங்க சொல்லுங்க, பணம் எடுக்க வருபவர்களுக்கு கையில் மை வைக்கப்படும், அவங்க திரும்பி திரும்பி வருவதற்கு மை வைக்கப்படும் சொல்றாங்க. இதை பத்தி நீங்க அந்த கருத்தை வரவேற்கிறீங்களா அப்படிங்கறத சொல்லுங்க. அது வரவேற்கத்தக்கதால அந்த மாதிரி மை வைக்கிற மை எதுவும் வைக்கல, அந்த லென்ஸில் வைக்கிறாங்க. இப்போ அது மாதிரி வைக்கிறாங்க. இப்போ 2000 ரூபாய் 2000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய்னு கொடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த தூக்கின்னு வரதுக்கு நம்மளால வயசான ஆளுங்களால் முடியல. இந்த மாதிரி நோட்டாக கொடுத்தாக்கா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை எடுத்து போய் வாடகைக்கார் கொடுத்தா கூட வாங்க மாட்டான் அவன் எங்கே வைப்பான்ட்டு. அதாவது இந்த மை வைக்கும் விவகாரம் பொறுத்தவரை பல தரப்பிடையே பலவாறாக ஒரு வரவேற்பும் இருக்கிறது, எதிர்ப்பும் இருக்கிறது. நாளை காலை முதல் இங்கு ரிசர்வ் வங்கிக்கு வருபவர்களுக்கு கையில் மை வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சங்கரன்.